திருப்பூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. திருப்பூரில் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கிய கனமழை விடிய விடிய வெளுத்து வாங்கியது. காலை வரை 10 மணி நேரம் நீடித்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. குறிப்பாக 3000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள அறிவொளி நகர் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டது. வீடு வாழ்வாதாரம் எல்லாமே சேதமாயிருக்குது. வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே நிறைய சேதமாயிருக்குது. அது போக இந்த வெங்காய வியாபாரம், தக்காளி வியாபாரம் பண்றவங்களுடைய பொருள் எல்லாமே சேதமாயிருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமா தூர்வாருங்கன்னு இந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆத்த தூர் வாரவே இல்லை. அதை தூர் வாரியிருந்தா சரியா இருக்கும். எப்ப கேட்டாலும் மாநகராட்சியில ஃபண்ட் இல்ல, காசு இல்ல அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. மணிலிருந்து ஒருத்தர் தூங்கலைங்க. விடியா தண்ணி போயிட்டு இருக்குது. எல்லாமே பாம்பு கொண்டு இருக்குது. குழந்தை குடியில் வச்சு எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. இது பழவுக்கு மேல தண்ணி போகுதுங்க. எல்லாம் ஒரு அரிசி பருப்பு எதுவும் எடுக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதிகபட்சமாக திருப்பூரில் 15 சென்டிமீட்டரும், ஊத்துக்குளியில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை கொட்டியது. அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆட்டையம்பாளையம், வேலாயுதம்பாளையம், காசிகவுண்டன்புதூர், பழங்கரை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அவிநாசி அடுத்த காளிபாளையத்தில் உள்ள குட்டை நிரம்பி சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தில் வெள்ள நீர் பாய்ந்தது. கோல்டன் சிட்டி குடியிருப்பு பகுதியில் மின்கம்பம் சாலையின் குறுக்கே விழுந்ததில் அப்பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி இரவில் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் காலையில் நீர்வரத்து சீரானதால் தடை நீக்கப்பட்டது. திண்டுக்கல்ல எங்கள் வீடு இருக்குது. அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ நிறையா இருக்கனால குளிக்க விட்டுருக்காங்க. இப்போ குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது தண்ணி நிறையா. பவானி ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. நேற்று காலை 200 கன அடியாக இருந்த நீர்வரத்து இரவில் 1000 கன அடியாக அதிகரித்தது. பாதுகாப்பு வேலியை தாண்டி தண்ணீர் வெளியேறியதால் பாதுகாப்பு கருதி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளான தலைக்குந்தா, கடநாடு, கல்லட்டி, மசனக்குடியில் கனமழை கொட்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.